கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா ஆசையா. ஆமாங்க, அப்படிதாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஏது பிரஜனும் ரம்யாஜவும் போறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஓகே. அது என்ன ப்ரோ, எப்ப பார்த்தாலும் 3 பேர் போடுற, தம்பளைல ஒன்று வைக்கிற, உள்ள ஒன்று சொல்ற, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு 100-150 லைக் போடணும், ஒரு 50 கமெண்ட் ஆச்சு போடணும். ஒரு ஆளு பரவாயில்ல, 50 கமெண்ட் போடுங்க. கமெண்டே இல்லை நம்ம சேனல்ல. ஸோ என்னன்னா, இந்த வாரம் 50 நாள் வரப்போகுது. 50 நாளுக்கு அப்புறம் திரும்ப ரீஎன்ட்ரி துஷாரு, பிரவீன், ஆதிரை வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்தாலும் வரலாம், திவாகரும் வரலாம். ஸோ இது 4 பேருமே வரலாம், வாய்ப்பு தான் இருக்கு. வராங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி வந்தா இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைனாலும் டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்போதுமே ஊர்ஜிதமா ஆமான்னு சொல்ல முடியாது. டிடிவி எப்போதுமே லாஸ்ட் மினிட்ல பயங்கரமான சேஞ்ச் பண்றாங்க. எவிக்ஷன்லையும் பண்றாங்க, இந்த மாதிரி சிங்கிள் ஆர் டபுள்லையும் பண்றாங்க. அது விஜேஎஸ் ஒரு வீக்கெண்ட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ இந்த வாரம் யாரு போவதற்கு வாய்ப்பு இருக்கு, அது ஏன் எதனால அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபுல்லா பார்க்கணும். ஸோ பிரஜன் ஏன் அப்படிங்கிறதுனா, ப்ரோ பிரச்சனைலாம் வாய்ப்பு இல்லை, விஜேஎஸோட ஃப்ரெண்டு, நீ சும்மா உருட்டாத அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது என் காதில் விழுகுது. பட் இருந்தாலும் பாசிபிள் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். லாஸ்ட் வீக் திவாருக்கு சொல்லியிருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சா? யாராவது திவார் எவிக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே புட்டு வச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் பிரஜன் ஏன் போகுதான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இதை எக்ஸ்பிளைனாக சொல்லிடுறேன், டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டிடியூட் தான் காட்டலாம் ப்ரோ. பிக் பாஸ்ல என்ன ஆட்டிடியூட் என்ன அப்படி கிடையாது. இங்க நான் தான் பிக் பாஸே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. எக்ஸாம்பிள் வந்து விக்ரம் வந்துட்டு கதை திறக்க சொல்றேன், 2 நிமிஷம் போயிட்டு அந்த ஆட்டிடியூட், அந்த டைலாக்கே இங்க விடக்கூடாது. சில வசனங்கள் பிக் பாஸுக்குள்ள பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல இதுவும் ஒண்ணு. எப்படி வெட்டிடக்கூடாது, குத்திடக்கூடாது, அது மாதிரி இதுவும் ரூல்ஸ் பிரேக்கான ஒரு வேர்டு தான். ஸோ அதனால இது ஒண்ணு. அண்ட் 2 இண்டிவிஜுவலாவே விளாடல. ஆமா நான் கப்புலா தான் விளையாடுவேன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாரு பிரஜன். ஓகேவா? அண்ட் வன்முறையான பேச்சு, தூக்கிடுவேன், பொழந்துருவேன், கவுத்துருவேன், வண்டியை வந்து கண்டமாக்கிடுவேன், இந்த மாதிரி இன்டைரக்டா அஃபென்சிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய லோக்கல் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ரவுடிகள் பேசுற வேர்ட்ஸ், மேனரிசம், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டூ மச்சா இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ற பிபி டீம், இதெல்லாம் நோட் பண்ற பிக் பாஸ்ல இருக்கிற சேதுபதி சார் ஹோஸ்ட், இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஓட்டும் இல்லை, அப்படியே சொல்ல போனா ஓட்ஸ் இல்லை. ஸோ அந்த வரிசையில் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே டபுள் எவிக்ஷன் ஒன்று வைக்கணும் அப்படின்னா பிரஜனை தூக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் ரீசன். பிரச்சனை இப்போ தூக்குறாங்க, டபுள் எவிக்ஷன் ஒரு எவிக்ஷன் இல்லை சிங்கிள் எவிக்ஷனாலும் தூக்குனாலுமே இதுதான் அந்த ரீசனாக இருக்கும். இதுக்கப்புறம் 2 கேஸ், சுபிக்ஷா, ரம்யாஜோ. என்ன ப்ரோ? ஆமாம், இந்த 3ல் 1, இந்த 3ல் 2 அப்படிங்கிறதான் இந்த வாரத்தோட ஃபார்மேட்டே. அப்போ கேமி எப்படியுமே ஹிடன் பிளேயர் தான், அவங்களை கண்டுபிடிக்க முடியாது எவிக்ஷன் அப்போ மட்டும். அதனால ரம்யாஜோ, சுபி. இப்போ சுபியோட லாஸ்ட் 3 டேஸோட கேம் பிளே நல்லா இருக்கு மீன்ஸ் அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்றது, ஒரு கொஸ்டின் கேட்கறது, எக்ஸாம்பிள் பிரஜன் சாண்ட்ராவும் போய் கேட்டது, 2 டைம் கேட்டாங்க, அது எல்லாமே ஓகே. ரம்யாஜோ ஏன் போகணும் அப்படின்னா, ரம்யாஜோ இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, பட் போக மாட்டாங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அவங்க ஏதோ பயங்கரமா நிறைய கடன்ஸுங்கிற பாருங்க, கடன்கள் நிறைய இருக்கா, அதை அடைக்கிறதுக்காகவே ரம்யாஜோ உள்ள வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கட்டு. இப்போ சுபி அண்ட் பிரஜன், சுபி ஆர் பிரஜன், இந்த 2 தான் நாளானிக்கான சினாரியோ. அதனால கிளியரா கேட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த ரீசன் இல்லைன்னா ரம்யாஜோவும் போகலாம், அந்த ரீசன் தான் ரம்யாஜோ சேவு. அப்படி இல்லைன்னா சுபி அண்ட் பிரஜன் போத் ஆர் கோயிங் டு தேர் ஹவுஸ், அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லை சிங்கிள் தான் சொன்னா அங்கதான் வந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் ஏற்படும், அது நமக்கே தெரியாது. சுபியா பிரஜனாங்கிறது லாஸ்ட் மினிட் சூசிங்கா தான் இருக்கும், அது எனக்கும் தெரியாது. மற்ற சேனல்ல உருட்டலாம், எனக்கு அது தெரியாது. நம்ம சேனல்ல எது நடக்கலாம், எது பாசிபிலிட்டிஸ்ங்க நல்லா சொல்ல முடியும். ஸோ அந்த ஆன்சர்ஸ்லாம்
நீங்களே பிக் பண்ணுற மாதிரி நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். கமல் சொல்கிற மாதிரி நான் சொல்லவில்லை, நான் கொடுக்கவில்லை, உங்களை முன்னாடி வைக்கிறேன், உங்களை ஷோ பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி நான் ஷோ பண்ணுறேன். வி வாண்ட் செலக்ட் த கார்ட் விச் ஒன் யூ லைக் இட், அவ்வளோதான். ஓகேவா? எந்த நபர் உங்களை வந்துட்டு இந்த வாரம் போகணும்னு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பட் இவங்கெல்லாம் இந்த ரீசன்னால போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 13 பேர் நாமினேட், அதில் 3 பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. ஓகே தானே? கரெக்டு தானே? ஸோ அதனால் பிரஜன், சுபி, ரம்யா ஜோ 3 பேரையும் மனசில் வச்சுக்கோங்க. இதில் எந்த 2 போனால் சூப்பராக இருக்கும், பிக் பாஸ் ஹவுஸ் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இந்த 3மே கிடையாது, அன்எக்ஸ்பெக்டடாக கெமி கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் நினைக்கல, நான் சொல்லவும் இல்லை. மார்க் வாய்ப்பு. ஓகேவா? ஸோ அதனால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எவிக்ஷன் அப்டேட். இன்னும் கிளியர் கட்டாக எதுவும் தெரிஞ்சுச்சுன்னா நான் இது வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எனக்கு தெரிஞ்சுன்னா மார்னிங் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எப்போ வருமோ அப்போ ஸ்கெடியூல் வீடியோவில் நான் போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டோட சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு லேட்டாக பாபி சி. ஓகே.